பல்வேறு கோணங்களை அலசும் த டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது ஒரு போர்க்களத்துல வீசப்படுற புகைக்குண்டு போரை ஜெயிக்கிறதுக்காக வீசப்படுறதில்ல. அது எதிரிகளோட பார்வையை மறைக்கவோ அல்லது தங்களை தற்காத்துக்கவோ வீசப்படுற ஒண்ணு. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்துல விஜய், உதயநிதி, அப்புறம் நடிகை த்ரிஷா இவங்கள சுத்தி நடக்கிற விவாதங்களும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட ஒரு புகைக்குண்டுதான். ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா இந்த புகைக்குண்டுக்கு பின்னாடி எந்த ஒரு ஆழமான அரசியல் கொள்கையும் இல்ல அப்படிங்கறத நிதர்சனம். பாத்தீங்கன்னா இது வெறும் கவனச்சிதறல் இல்ல. அத நான் முழுமையா ஏத்துக்க மாட்டேன். அதாவது 2026 தேர்தலை நோக்கிய ஒரு மிகத் தெளிவான கருத்தியல் ரீதியான அரசியல் மோதல் இது. இதுதான் என் நிலைப்பாடு. ஆனா இதுல கொள்கை எங்க இருக்கு சொல்றேன். இப்போ விஜய் அவரோட மாநாட்டுல திராவிட மாடல் அப்படிங்கிற பேர்ல நடக்கிற குடும்ப அரசியலை நேரடியாக விமர்சிச்சார். அதுக்கு பதிலடியாதான் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கும் புதியவர்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விமர்சனத்தை வச்சார். ஆமா, வைக்கார். இது ஒரு தெளிவான அரசியல் வியூகம் தானே. இந்த அதிகார போட்டிய மையமா வச்சு நடக்கிற ஒரு திட்டவட்டமான அரசியல் போயுது. நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது அடிப்படையான அரசியல் விவாதம் கிடையாது. இத நான் கவனச்சிதறல் அரசியல் அப்படின்னு தான் சொல்லுவேன். கவனச்சிதறல் அரசியலா? எப்படி சொல்றீங்க? ஆமா, அதாவது ஒரு வலுவான மாற்று அரசியல் கட்டமைப்பு உருவாகும் போது அதை கொள்கை ரீதியா எதிர்கொள்ளாம இந்த மாதிரி தனிமனித தாக்குதல்களையும் சினிமா கிசுகுசுக்களையும் தான் ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் தொடர்பே இல்லாத த்ரிஷாவை ஒரு பாஜக பிரமுகர். ஆமா, அந்த பாஜக பிரமுகர் பேசுனது. ஆமா, அவர் ரொம்ப உள்நோக்கத்தோட உள்ள எழுத்ததே இந்த வதந்தி கலாச்சாரத்தோட தீவிரத்தை தான் காட்டுது. இது எப்படி அரசியல் மோதலா இருக்க முடியும்? நீங்க சொல்றது புரியுது. சினிமா கிசுகிசுக்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நான் மறுக்கல. ஆனா அதோட அடிப்படை நோக்கமே அரசியல் தானே. ஆனா நிமிஷம், த்ரிஷா மேல வர்ற வதந்திகள் எல்லாமே ஒரு திட்டமிட்ட திசை திருப்பல் உத்தி. அதாவது விஜயோட அரசியல் வருகை உருவாக்குன தாக்கத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாதவங்க அவங்களோட மக்கள் தொடர்பு, அதாவது அவங்க பிஆர் பலத்தை வீணடிக்க செய்யற ஒரு அரசியல் தந்திரம் இது. இதை எப்படி அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியும்? தந்திரம் வேற, அரசியல் மோதல் வேற. இது வெறும் அரசியல் தந்திரம்னா எந்த கட்சியிலையும் இல்லாத த்ரிஷா தன்னோட வழக்கறிஞர் மூலமா எனக்கு அரசியல்ல ஈடுபடுற எண்ணம் இல்ல அப்படின்னு அறிக்கை விடுற நிலைமைக்கு ஏன் தள்ளப்படணும்? இது உண்மையிலே ஒரு கருத்தியல் களமா இருந்தா கொள்கைகளை தானுங்க விமர்சிக்கணும். அது உண்மைதான். த்ரிஷா தரப்பிலிருந்து வந்த அந்த சட்டப்பூர்வ அறிக்கை இந்த விவாதத்தை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். கரெக்ட். மக்களுக்கும் பாத்தீங்கன்னா தர்க்க ரீதியான விவாதங்களை விட இந்த மாதிரி சினிமா செய்திகளை நுகர்வது ரொம்ப எளிதா இருக்கு. அதைத்தான் அரசியல் வியூகவாதிகளும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. ஆனா அரசியல் களத்துல தொடர்பில்லாத ஒருத்தரை இழுக்கிறது துரதிருஷ்டவசமானதுதான். இருந்தாலும் விஜய் மற்றும் த்ரிஷா இடையிலான அந்த தொழில்முறை நட்பை அரசியல் எதிரிகள் திட்டமிட்டு திரிக்கிறது ஒரு தெளிவான உத்தி தானே. உத்திதான், ஆனா அது தரந்தாழ்ந்த உத்தி. உதயநிதி குறித்தும் சரி, விஜய் குறித்தும் சரி, ஆதாரமில்லாத பழைய வதந்திகளை திரும்ப திரும்ப கிளப்புறது மூலமா எதிரிகளை மனதளவுல சோர்வடைய செய்யறது ஒரு வகையான உளவியல் போர், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆணிவேர் அரசியல் லாபம் தானங்க. நீங்க சொல்ற அந்த உளவியல் போர் அப்படிங்கிற கோணம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இது மக்கள் மத்தியில உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்க்கணும். அரசியல் கொள்கைகளை விட மக்களின் உணர்ச்சிகளை தூண்டுற பாராசோஷியல் உறவுகளை இலக்கா வச்சுதான் இந்த வதந்திகள் பரப்பப்படுது. ஆமா, அதுவும் நடக்குது. உண்மையான அரசியல் விவாதங்கள்ல ஈடுபடுறதுக்கு பதிலா இது போன்ற வதந்திகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுலேயே ஒரு புது கட்சியோட நேரமோ ஆற்றலும் வீணடிக்கப்படுது. ஆக இது கொள்கை விவாதங்களை தவிர்க்கிற ஒரு குறுக்கு வழிதான். ரைட். ஆக நாம இதுவரைக்கும் விவாதிச்சதன் அடிப்படையில பார்க்கும்போது இது ஆரம்பத்துல விஜய் மற்றும் திமுக இடையிலான ஒரு அதிகார அரசியல் மோதலா தொடங்கினாலும் சமூக வலைதளங்கள்ல திட்டமிக்க வதந்திகள் மூலமா அது தொடர்ந்து திசை திருப்பப்படுது அப்படிங்கறது தெளிவா தெரியுது. அந்த புகைக்குண்டு தன்னோட வேலைய சரியா செய்யுது. கண்டிப்பா. சமூக வலைதளங்கள்ல வர்ற செய்திகள்ல எது உண்மையான அரசியல் கொள்கை விவாதம், எது நம்மள குழப்புறதுக்காக வீசப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வதந்தின்னு பிரிச்சு பார்க்கிற முதிர்ச்சி வாக்காளர்களாகிய நமக்கு ரொம்பவே அவசியம். மிகச்சரி. தொடக்கத்துல நாம பேசின அதே புகைக்குண்டு உவமைக்கே வருவோம். விஜயோட அரசியல் வருகை இனிவரும் காலங்கள்ல சினிமா மற்றும் அரசியல் களத்துல இன்னும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும்.
ஆனா 2026 அரசியல் போர் உண்மையான கொள்கைகளை வச்சு நேருக்கு நேர ஆடப்படுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமா. அல்லது இது போல இன்னும் பல பார்வையாளர்களே பலிகடாவாக்கி வதந்திகளால திசை திருப்பப்படுமா? இந்த கேள்வியோட இன்றைய விவாதத்தை உங்க சிந்தனைக்கே விட்டுட்டு நாங்க விடை பெறுகிறோம்.